நாங்கள் கடிந்து நிர்மலமாக்குறோம் அப்பா. ஆவியானவரே இந்த கரை எங்கள் மத்தியில இறங்கணும் ஆண்டவரே. இந்த வல்லமை எங்கள் மத்தியில இறங்கணும் அப்பா. ஆண்டவரே இந்த அபிஷேகம் எங்கள் மத்தியில இறங்கணும் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ என் தேவனை நீர் கொண்டு வரபடியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளபடியாக, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளபடியாக, தரிசனத்தை பெற்றுக்கொள்ளபடியாக ஆண்டவரே இந்த இடத்துல கடந்து வரணும் ஆண்டவரே. எல்லா தடைகள் உடைங்க, தடைகள் உடைங்க, தடைகள் உடைங்க, தடைகள் உடைங்க ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த இடத்துல ஏறெடுக்கிற எல்லா காரியங்களும் உங்க நாம மகிமைக்கு என்று அமைவதாக. பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா, தேவ செய்திகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய கரம் எங்க கூட இருந்து நடத்தபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படியெல்லாம் இந்த நாளில் நீர் எங்களை நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் நீர் எங்களை நடத்தபடியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே எங்களோடு நீங்க பேசுங்க, எங்களோடு நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா நீர் செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே உட்காரலாம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை நம்ம பாடுவோம். பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரே ஒரு பாடல் தான். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, என்றும்
ஹalleluya. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஆமென். நம் தேவன் அவர் அழகானவர், நம் தேவன் அவர் அருமையானவர், இனிமையானவர். ஆமென். ஹalleluya. அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று கையிலோடு நம் தேவனை ஆராதிக்கிறோம். அப்பா, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. நீரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே. நீரே எங்களுக்காக ஜீவனை தந்தவரே ஆண்டவரே. அப்பா, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. அந்த சிலுவை பாடுகளை நினைத்து நல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்கலாமே. ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாளில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உங்க நாமத்தை நாங்கள் பறைசாற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றையும் படைத்தவரே, நீரே எங்களை மீட்டெடுத்த தெய்வமே ஆண்டவரே. உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோமே, உங்களை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோமே ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சோத்ரம், 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 சோத்ரம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சோத்ரம் தகப்பனே. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காப்பீடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காப்பீடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எங்கள் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எங்கள் ராஜா. என்னுடையவர் என் இயேசு கர்த்தரே, என்னுடையவர் என் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டி கொள்கதாவிலே நிசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாய், நிசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாய். வாசகி எல்லை நான் இயேசு ராஜா, வாசகி எல்லை நான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர் அப்பா, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அறிக்கையிடலாமே. அவர் இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, எங்கும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, எங்கும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எங்கள் நேசர், இம்மட்டும் இனிமேலும் எங்கள் நேசர். என்னுடையவர் என் ஆத்ம நேசரே, என்னுடையவர் என் ஆத்ம நேசரே. அழகான, அருமையானவர், இனிமையானவர். அவரை பார்த்து சொல்லலாமே. இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர்.
இந்த ஜீவனை கொடுத்தவர். ஆண்டவரே எங்க பாவங்களுக்காக, எங்க அநியாயங்களுக்காக, எங்க அக்கிரமங்களுக்காக, ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையில, அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவரே வாய்த்திரவாத ஆட்டை போல ஆண்டவரே அப்பா தன் ஜீவனையே எனக்காக கொடுத்த தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், இந்த நாளிலே நாங்கள் உம்மை வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நாம மாற்ற வாழ்க, ஆண்டவரே நாம மாற்ற வாழ்க. ஆண்டவரே பிசாசான தோற்று போகட்டும். என் தேவன் ஆண்டவரே எங்களுக்காக மரித்து எங்களை மீட்டெடுத்த தெய்வமே, எங்களை மீட்டெடுத்த தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓரி பலதரமா, ஓரி வர்ஷபலதரமா, ஓரி கபலதரமா, மோஷனரமா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மேல் வைத்த பாசத்திற்காக, எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க மறிக்கலைனா இந்த இடத்துல நாம் நின்னிருக்க முடியாதப்பா. ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் நின்னிருக்க முடியாது. ஆண்டவரே நீர் மறித்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே, நன்றி 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 அப்பா. உங்க அன்பை நாங்கள் என்னவென்று சொல்லுவோம் ஆண்டவரே. அப்பா உங்க அன்பை நாங்கள் என்னவென்று சொல்லுவோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா இந்த நாளில சபையால் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே யாரால முடியும் ஆண்டவரே, யாரால முடியும் ஆண்டவரே? எங்களுடைய அநியாயங்களுக்காக நாங்க ஆண்டவரே பண்ண ஆண்டவரே அப்பா பாவங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய ஜீவனையே கொடுக்க துணிந்தவரே ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு இருக்கிறதுனால நாங்கள் பெருமைப்படுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாகவும் ஆண்டவரே நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாகவும் எங்கள் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் ஆண்டவரே இந்த ஜீவனை கொடுத்தது நீங்க அப்பா. ஆண்டவரே அப்பா இது நாள் வரைக்கும் நாங்கள் உங்களை மாத்திரம் வணங்குவோம் ஆண்டவரே, உங்களை மாத்திரம் நாங்கள் போற்றுவோம் ஆண்டவரே. நீங்க ஒருவரே தெய்வம், நீர் ஒருவரே தெய்வம், நீர் ஒருவரே இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கியவர், நீர் ஒருவரே இந்த மனுக்குலத்துக்காக ஜீவனை கொடுத்தவர். உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். உங்க நாம மாத்திரம் உயர்ந்து நிற்கட்டும். தொடர்ந்து நீரை நடத்துகிறோம், எனக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், பாதுகாத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமோ காரணம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில குட் ஃப்ரைடே நாளா இருக்கிறதுனால ஆசீர்வாதம் அடைக்கல திருச்சபை வல்லங்கிராமத்துல இருந்து சபை வல்லங்கிராம சபை கிளை சபையிலிருந்து 7 வார்த்தை பேசுகிறவர்கள் இங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். முதலாவது வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் என்று மணிமேகலை அவர்கள் பேசுகிறார்கள். இரண்டாவது வார்த்தை நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய், இந்த காவியா அவர்கள் பேசுறாங்க. மூன்றாவது வார்த்தை இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று ஜபக்கண்ணி அவர்கள் பேசுறாங்க, ரமணி. நான்காவது வார்த்தை நதியா அவர்கள் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஐந்தாவது வார்த்தை தாகமா இருக்கிறேன் என்று சாருமதி அவர்கள் பேசுகிறார்கள். ஆறாவது வார்த்தை முடிந்தது என்று ராஷினி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஏழாவது வார்த்தை பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஐஸ்வர்யா அவர்கள் பேச போகிறார்கள். கரங்களை தட்டி இவர்களுக்காக தொடர்ந்து இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக எல்லா கண்களை மூடி கரங்களை நீட்டி
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, நீர் சிலுவையில் பேசின அந்த வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா, அந்த பிள்ளைகள் பேசும்படியாக சாக்கியத்தை நீங்க கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையை இவர்கள், நீங்க பேசின வார்த்தையை இவர்கள் ஆண்டவரே பேசும்போது என் தேவன் நீங்க இடைப்படும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, பயப்படாம நடுக்கம் இல்லாம இந்த வார்த்தையை பேச கர்த்தாவே நீர் இவர்களுக்கு கிருபை தரம்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு மேல தேவ ஆவியானவர் ஆண்டவரே அப்பா தைரியத்தின் ஆவியை நீர் ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். இன்னும் ஒரு விசை கூட கரங்களை தட்டி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிதாவே இவர்களை மன்னியும் என்று தலைப்பில் பேச இருக்கிறார்கள் நம்ம எப்சிபா என்ற மணிமேகலை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்யறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். வசனம் லூக்கா 23:34 அதிகாரம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த அதிகாரத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சிலுவையில் அவரை சிலுவையில் அறையப்பட்டாங்க. அதுக்காக ஏசப்பா பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்லிட்டு சிலுவையில் ஏசப்பா பிதா கிட்ட ஜெபம் பண்றாரு. ஏசப்பா யாரை மன்னிக்கணும்னு அந்த சிலுவையில் ஜெபம் பண்ணாருன்னா, அவர் குறிச்சு லூக்கா 22:63 வசனம். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை லூக்கா 23:63. இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷன் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சது மட்டும் இல்லாம ஏசப்பா கன்னத்துல அடிச்சது யாருன்னு அந்த பரியாசக்காரெல்லாம் கேட்டாங்க. அப்போது ஏசப்பா தூஷண வார்த்தையில பேசினாங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பேச தோணுதோ அந்த வார்த்தையெல்லாம் பேசினாங்க. அப்போ அந்த பேசினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 23:10 அதிகாரம். பிரதான ஆசிரியரும் வேத பாரகரும் அவர்கள் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, வேத பாரகரும் பிரதான ஆசிரியர்களும் ஏசப்பா குற்றப்படுத்தி பேசினாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணாரு, சிலுவையில பிதாவே இவர்களை மன்னியும், அவர் எவ்வளோ துன்பப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் ஏசப்பா அதெல்லாம் கொஞ்சம் கூட அவர் நினைச்சு பார்க்காம, இவங்க செய்யறது என்னன்னே தெரியாம செய்யறாங்களப்பா, இவங்களை மன்னிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாரு. அதே போல ஏசப்பா யாரெல்லாம் மன்னிச்சாரு, யாரெல்லாம் மன்னிக்க கூடாதுன்னு அதே லூக்கா 23:25 வசனத்துல சொல்லியிருக்கிறது. கலகத்தின் நிமித்தம், கொலை பாதகரின் நிமித்தம் காவலில் போட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்தான் கலகம் பண்றவங்களையும் கொலை பண்றவங்களையும் என்ன பண்றாங்க, ஏசப்பா இவர்களையும் மன்னிங்க பிதாவே அப்படின்னு ஏசப்பா அந்த ஜெபம் பண்ணாரு. அதே போல ஏசப்பா கூட 2 பேரை இந்த பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் 2 பேரை சிலுவையில் அடையப்பட்டாங்க. ஏசப்பா அந்த நேரத்துல அவர்களுக்காகவும் பிதாவே இவர்களை மன்னிங்க என்று சொன்னாரு. லூக்கா 23:33 அதிகாரத்தில் இருக்காது. கபாலஸ்தலம் என்றும் சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏசப்பா அந்த 2 பேருக்காகவும் ஜெபம் பண்றாரு. ஏன்னா அவங்க திருடுறவங்க, கொலை செய்யறவங்க,
எல்லா வந்து தப்பான பழக்கம் அவங்ககிட்ட இருக்கு. ஆனாலும் ஏசப்பா என்னன்றாரு, அவங்க பக்கத்துல சிலுவையில் அறையத்தால பிதாவே இவர்களையும் நீங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. ஏசப்பா எவ்வளவுதான் அடிச்சு துன்பப்பட்டு காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தலாம், ஆனா அந்த மத்தியில அந்த ஜனங்களை ஏசப்பா என்னன்றாரு, இவங்களை மன்னிங்க ஏசப்பா பிதாவே, இவங்க செய்கிறது என்னன்னே தெரியாம செய்கிறாங்களே, இவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யோவான்ல பாக்குறோம் 20-23 அதிகாரத்துல 23 எவருடைய பாவங்களை மன்னிக்கிறார்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறார்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஏசப்போட பிள்ளைங்க தான், நம்ம அபிஷேகத்துல நிரம்புறோம், எல்லாமே செய்யறோம். ஆனாலும் நம்மளுக்குள்ள வந்து அந்த மாம்சமானது வந்து செயல்படும். யாருன்னா ஏதாவது தவறு செய்தாலோ நம்மளை தூஷணமா பேசினாலும் நம்ம எல்லாரையுமே ஏசப்பா போல நம்ம மன்னிக்கணும். நம்ம வந்து மாம்சல சிந்திக்க கூடாது, நம்ம ஆவியில சிந்திச்சு ஆவியில எல்லாரையும் மன்னிக்கணும். ஏசப்பா அதை தான் சொல்லியிருக்காரு யோவான் 20ல, எவர்களுடைய பாவங்களை நீ மன்னிக்கிறார்களோ அவர்களுக்கு அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. அதை இப்ப நம்ம யாருடைய பாவத்தை நம்ம மன்னிக்கிறோமோ அந்த பூமியில அவருடைய பாவம் வந்து மன்னிக்கப்படும். நம்ம யாரும் பாவம் மன்னிக்காம கடைசி வரைக்குமோ அது கடைசி வரைக்குமே அவங்கள மன்னிக்க மாட்டோம். அப்படி அதுக்கு மேல சொல்லுது 20-22ல, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அதான் ஏசப்பா உயிர் தெரிந்து வந்த 3வது நாள்ல வந்தபோது அவங்க சீஷர்களை பார்த்து 12 பேரையும் பார்த்து ஏசப்பா சொன்னார், இதோ என் ஆவியை உங்க மீது ஊற்றுகிறேன் அப்படின்னு. அதே போல அவங்க எல்லாருமே அந்த நாள்ல அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில பேசினாங்க. அதே போலதான் ஏசப்பா நம்மளுக்கும் அவருடைய ஆவியை கொடுத்திருக்காரு, அவருடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு. அப்படியேப்பட்ட நம்ம வந்து இனியும் நாள் வரை எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கும் எந்த ஒரு தீமை செய்தாலும் நம்ம பிறரை மன்னிக்கணும். ஏசப்பா மன்னிச்சது போல நம்மளும் மன்னிச்சு எல்லாரோடய சமமா இருக்கணும். அதுதான் ஏசப்பா அந்த சிலுவையில சொல்லியிருக்காரு 1வது வார்த்தை. ஏசப்பா எவ்வளோ பாவங்களை கஷ்டங்களையும் நம்மளுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் சிலுவை சுமந்து நம்மளை மீட்டு கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நம்மளை வந்து இப்போ இந்த இடத்துல நின்று அவருடைய வார்த்தையை பேச திரும்ப பாராட்டின தயவுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. கரங்களை தட்டி பரதீசி நீ என்னோடு கூட இயேசப்பா பேசிய 2வது வார்த்தை பேச போறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதுல இயேசப்பா வலதுபுறத்துல ஒரு கல்லனும் இடதுபுறத்துல ஒரு கல்லனும் அறையப்பட்டாங்க. இடதுபுறத்துல ஒரு கல்லனும் வலதுபுறத்துல ஒரு கல்லனும் அறையப்பட்டிருந்தாங்க. அவங்க லூக்கா 23ஆம் அதிகாரம் 33வது வசனம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார்கள். இடதுபுறத்தில் இருக்கிற கல்லனை ஏசப்பா பார்த்து சொல்றான். அவனை ஏசப்பா பார்த்து, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பிக்கவைக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடித்து கொண்டான். இடதுபுறத்தில் இருக்கிற கல்லனை வந்து
இடதுபுறத்தில் ஒரு கல்லணையும் வலதுபுறத்தில் ஒரு கல்லணையும் இருப்பாங்க. இடதுபுறத்தில் இருக்கிற கல்லணை வந்து இயேசுவை பார்த்து சொல்றான், அதுக்கு வலதுபுறத்தில் இருக்கிற கல்லணை வந்து, நீ ஆக்கினிக்கு உட்பட்டவன், தேவனுக்கு நீ பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை அடைந்து கொண்டு, வலதுபுறத்தில் கல்லணை வந்து இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியோனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதுல இயேசுவை பேசிய முதல் வார்த்தை ரட்சிப்பை வெளிப்படுத்தியது, இரண்டாம் வார்த்தை மன்னிப்பை வெளிப்படுத்தியது. சோத்திரம். நான் 7 வார்த்தையில 3ஆம் வார்த்தை பேச வந்திருக்கேன். யோவான் 19:25. இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியாப்பா மரியலும் மகதலானா மரியலும் நின்று கொண்டிருந்தார்கள். ஏசப்பா அங்கே சிலுவையில் வந்து நிறைய பெண்கள் வந்து அங்கே கூட்டமாக ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. ஐயோ, இப்படியா கொண்ட ரட்சகருக்கு இவ்வளோ பெரிய கொடுமையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு சொல்ல, ஏசப்பா நிமிர்ந்து அங்கே தாய் வந்து நின்று இருக்காங்க. அவங்கள பார்த்து, அப்போது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீசனை அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஏசப்பா வந்து தான் தாயை நோக்கி, அதோ உன் சீசன் அப்படின்னு சொல்றாங்க, அதோ உன் மகன். இது சீசனை நோக்கி, இதோ தாய். சீசன் வந்து தான் தாயை வந்து சொந்த தாயாக ஏற்றுக்கினாங்க. சிலுவையில் ஏசப்பா வந்து சிலுவையில் மலர்ந்த 7 பூக்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் மன்னிப்பு பார்த்தோம், 2வது ரட்சிப்பு, 3வது பராமரிப்பு வந்து யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிறான், அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்தும் இல்லை. ஏசப்பா வந்து தான் சிநேகத்துக்காக மட்டும் இல்ல, தான் ரோமர்ல வந்து 5:8 எடுங்க. நம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பு தமது அன்பு விளக்க பண்ணுகிறார். தன் சிநேகத்துக்காக இல்ல, தம் பாவிகளுக்காகவும் ஏசப்பா மரித்தார். ஏசப்பா வந்து பெற்றோர்கிட்ட தாய்கிட்ட 3 முறை தான் பேசினார். அந்த 3 வார்த்தை வந்து லூக்கா 2:29 எடுங்க. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேன் இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். ஃபர்ஸ்ட் வார்த்தை. 2வது வார்த்தை வந்து யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, 4 மட்டும்தான். 3ஆம் வார்த்தை வந்து 19:26. யோவான் 19:26. அப்போது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். ஏசப்பா வந்து தான் தாய்கிட்ட 3 முறை தான் பேசினார். இந்த 3 வார்த்தை மட்டும்தான் பேசினார். இதோ பாரும் உன் மகன் அப்படின்னு சொல்றார். ஏசப்பா வந்து 30 வயசுல வந்து யோவான் கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தார். 3 ஆண்டுகள் வந்து ஊழியம் செஞ்சார். 33 ஆண்டுகள் மட்டும்தான் ஏசப்பா இந்த உலகத்திலேயே வாழ்ந்தார். இது தான் தாயை நோக்கி வந்து, இதோ பார் உன் மகன் அப்படின்றார். இதோ பார் உன் மகன்னா இந்த பூமியிலுக்குள்ள அத்தினியை பாதுகாப்போம். யோவான் தான் சீசன்கிட்ட சொல்றார், இதோ உன் தாய் அப்படின்னு சொல்றார், தாயின்னு சொல்றார். அப்புறம் சீசனை நோக்கி இதோ உன் மகன் சொல்றார். தாயை நோக்கி இதோ உன் மகன் சொல்றார் சீசன் கிட்ட. சீசன் வந்து இதோ உன் தாயின்னு சொல்றார்.
நான் பூமியில இனிமேல் நான் வாழ போறது இல்லை. என் தாய் வந்து சீசன் தான் ஒரு நல்ல ஒரு நண்பன். ஏசப்பா வந்து 30 அதான் தாயை வந்து நல்ல ஒரு சீசனுக்கிட்ட ஒப்படைச்சாங்க. சீசனை வந்து அந்த தாயை நல்ல தான் தாயா ஏற்றுக்கினாங்க. ஏசப்பா கூட வந்து எவ்வளோ 30 ஆண்டுகள் வந்து தாயும் தகப்பனும் ஒரு குடும்பத்தில் இருந்தார். 3 ஆண்டுகள் வந்து ஊழியம் செஞ்சுட்டு வாழ்கின்ற அதாவது எல்லா ஜனத்துக்கும் என் ரத்தம் சிந்தி எல்லா பாவங்களும் நான் மன்னிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றார். ஏசப்பா கூட வந்து அந்த 3 ஆண்டுகள் வந்து திரளான ஜன கூட்டுகள் இருந்தாங்க. எவ்வளோ பேர் இருந்தாங்க. லாஸ்ட் வரையில ஏசப்பா நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் கூட ஏசப்பா கூட யாருமே வரவே இல்லை. அந்த கொல்கத்தா மலையில யாருமே கிட்ட வரவே இல்லை. அப்போது வந்து பட்டணத்துல வந்து அநேக பேருக்கு விடுதலை கொடுத்தாரு. அநேக பேர் வியாதிலாம் சுத்தமாக்குனார். அதுக்கப்புறம் வந்து பிசாசெல்லாம் விடுதலை ஆக்கினார். அங்கே 3 சீசனை கூட அங்கே யாரும் இல்லை. பேதுரு கூட எப்பயுமே கூட இருப்பாரு. அவர் யாருமே கூட இல்லை. பஸ்தா விருந்துகளை வந்து யோவான் வந்து தான் மார்பிலேயே சாய்ந்த ஏசப்பா மார்பிலேயே சாய்ந்து இருந்த யோவான் மட்டும்தான் அவர் கூடயே இருந்தாங்க. லாஸ்ட் வரலையும் எல்லா காலத்துக்கும் வந்து லாஸ்ட் வரலையும் கூட இருந்தாங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு? ஏசாயா 52:13 எடுங்க. இதோ என் தாசன் நாணமாய் நடப்பார். அவர் உயர்ந்தப்பட்டு மென்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். அவர் எவ்வளோ நாணம் உள்ளவர் தெரியுமா? எவ்வளோ அன்புள்ளவர் தெரியுமா? அவ்வளோ ஜனம் கூட ஏசப்பா கூட இல்லை. லாஸ்ட் நேரத்தில் ஏசப்பா வந்து ஒரு மரியம்மா வந்து ஒரு சாதாரண ஒரு பெண். அவங்க ஒரு பெண்ணு தான். அவங்க வந்து கடவுளை அல்ல. அவங்க வந்து கடவுளை நினச்சி நிறைய பேர் அவங்க கும்பிட்டுன்னு இருக்காங்க. ஆனால் அவங்க கடவுளே இல்லை. ஏசப்பா இந்த பூமிக்கு வரத்துக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல பாத்திரமா இருந்தாங்க மரியம்மா. அவங்க ஒரு நல்ல ஒரு பெண்மணி, நல்ல குணசாலி அம்மா, நல்ல ஒரு நாணமுள்ள அம்மா. நம்ம ஏசப்பா எவ்வளோ அடிகள் பட்டாரு, எவ்வளோ காயங்கள் பட்டாரு, ரத்தம் சிந்தி அவர் எவ்வளோ நொறுக்கப்பட்டாங்க. நம்ம பிள்ளை முன்னாடி நம்ம பிள்ளை யாருன்னா அடிச்சுமா நம்மளுக்கு தாங்கம்மா. ஆனா அந்த மரியாம்மா வந்து அவ்வளோ கொடுமையா சகிச்சுக்கணும். அவ்வளோ அவங்க கண்ணு முன்னாடி ரத்தம் சிந்தி அந்த அம்மா முன்னாடியே தான் மகன் அடிச்சாங்க. ஏசப்பா அவ்வளோ ரத்தம் சிந்தி காயப்பட்டாங்க. மரியம்மாவுக்கு வந்து கணவர் இருந்து நம்ம மகன் தான் எல்லாமே, நம்மளுக்கு எல்லாமே நம்ம மகன் தான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஏசப்பா வந்து நாணமா வந்து தேவன் சித்தத்தின்படி இந்த உலகத்துல வந்தார். பூமியில எல்லா காரியத்தையும் சேர்ந்தார், எல்லா காரியத்தையும் முடிச்சார். அதே போல அவரு நாணமா செயல்படுற, நாணமா தான் தாயும் தகப்பனையும் கனப்படுத்தணும். நம்ம தாயும் தகப்பனும் விட்டுறக்கூடாது. தான் தாய்க்கு இன்னும் எவ்வளோ ஜனங்களும் யாருமே ஏசப்பா கூட வராதுங்கோ. யோவான் நல்ல ஒரு சீசன், நல்ல ஒரு மனிதன். அவங்க கிட்ட நான் ஒப்படைச்சாரு ஏசப்பா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கின்ற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்பண்ணவாக. அங்க பாரு ஏசப்பா சொல்றாரு, தான் தாயும் தகப்பனும் கன பண்ணுவான்னு சொல்றாங்க. தான் தாயை வந்து அவர் வந்து எவ்வளோ தாயும் தகப்பனும் எவ்வளோ கன பண்ணுவோம்னா நம்ம அப்பா அம்மாவை நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்ம சின்ன வயசுல அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளோலாம் நம்ம வளர்த்துருப்பாங்க. ஏன் பெருசா வந்து அவங்கள நம்ம பார்த்துக்க மாட்டேன்றோம். சில பேர் முதியோரில் போய் சேர்த்து விட்டுறாங்க, எப்படியே பண்ணி விட்டுறாங்க. நம்ம சின்ன வயசுல எவ்வளோ பார்த்து வளர்க்குறாங்கல்ல. ஏசப்பா வந்து இதுல ரொம்ப பிரியமா இருப்பாரு. அதான் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கின்ற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதாக உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்பண்ணவாகன்னு சொல்றாரு. எபேசியர் 2:6-2 வாழ்நாள் நீடிப்பதற்கும் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவையாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பாத்தீங்களா ஏசப்பா இது சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவையாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாய் கற்பனையா இருக்கிறது. அதான் உன் தாயும் தகப்பனை நீ எவ்வளவு உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்குன்னா, உன் வாழ்நாள் ஃபுல்லா நீ நல்லா இருக்கணும்னா உன் தாயும் தகப்பனும் நீ கனம் பண்ணு. உன் தாயும் தகப்பனை அவங்க பேச்சு கேட்காத இருக்காத, எல்லா வச்சும் அவங்களுக்கு செய்ய. வேதத்துல சங்கீதத்துல ஒன்னொன்னா படிச்சு பாருங்க, நிறைய தாயும் தகப்பனை தான். நீ எவ்வளோக்குள்ள தாயும் தகப்பனை நீ கனம் பண்றியோ அவ்வளோக்குள்ள நீ நல்லா இருப்பன்னு சொல்றாரு.
ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான். இதுவா ஒரு இந்து குடும்பம், உண்மையா சம்பவம் நடந்தது. ஒரு இந்து குடும்பத்துல வந்து ஒரு பையன் கிறிஸ்டின், ஒரு பையன் இந்து. அந்த இந்தாகிற பையன் வந்து விட்டுட்டு போயிடுவான். ஆனா அந்த அம்மாவுக்கு வந்து நடக்க முடியாது, தன்னால பாத்ரூம் போயிடுவாங்க, எதுவுமே பண்ண முடியாது. அந்த கிறிஸ்டினா இருக்கிற பையன் வந்து தாயை தனியா எதிர் வீட்டுல வச்சு அவங்க ஒய்ஃபுக்கோ பசங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அவன் வந்து கிறிஸ்டினோட பிள்ளை. தான் தாய்க்கு என்னென்ன கடமை செய்யணுமோ அந்த பாத்ரூம் போகிறது எல்லாமே ஒரு மகனா இருந்து எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க. அவங்க சின்ன வயசுல பார்க்குக்கு எங்கெங்க கூட்டின்னு போனாங்களோ அந்த அம்மா நடக்க மாட்டாங்க, வீல் சேர்ல அங்கங்க கூட்டின்னு போனாங்க. எதனாலனா ஆண்டவர் ஒரு வார்த்தையை மீறக்கூடாது. அவன் வந்து வாழ்க்கையில அவ்வளோ நல்லா செழிப்பா இருந்தான். அது உண்மையா சம்பவம் சொன்னாங்க. லூக்கா 2:51 பின்பு அவர் கூட போய் நாசரேத்துருள் சேர்த்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கீதங்களை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். நம்ம வந்து இப்ப இறக்க போற நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம இருக்கிறாங்கன்னா, ஐயோ நம்மளுக்கு என்ன வார்த்தை சொல்ல போறாங்களோ, நம்மளுக்கு என்ன லாஸ்ட்ல வார்த்தை பேசிட்டு போறாங்களோ அப்படின்னு நம்ம எங்க இருப்போம். ஆனா தான் தாய் வந்து மகன் நம்மளுக்காக என்ன வார்த்தை பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தாயார் அவ்வளோ ஏக்கமா அவ்வளோ அழுதுட்டு இருந்தாங்க. ஏசப்பா அங்க சிலுவையாண்ட ஏசப்பா 3ஆம் வார்த்தை பேசு, இயேசு உபத்திரவத்திலும் உத்தரவத்திலும் பிள்ளை. இயேசு உபத்திரவத்திலாம் எவ்வளோ உபத்திரம், நம்ம குடும்பத்துல எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ கண்ணீர் வந்தாலும் நம்ம குடும்பத்தையும் நம்ம தாயின் தகப்பனை விட்டுறக்கூடாது. ஏசப்பா வந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அவருக்கு எவ்வளோ உபத்திரம் வந்துச்சு. தான் தேவன் சித்தத்தின்படியே பிறந்தார், தேவன் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சார். ஆனா லாஸ்ட் நேரத்துல நாணமா இருந்து நம்ம தாயும் தகப்பனும் தான் தாய்க்கு என்ன கடமையும் என்ன பாதுகாப்போ என்ன செய்யணுமோ அதை செஞ்சார். ஆனவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா. அதான் இயேசு நாணமுள்ள பிள்ளை. அதான் 4வது வார்த்தை, இயேசு நாணமுள்ள பிள்ளை. ஏசாயா 52:13 ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்ல, நாணமாய் நடக்கிறாருன்னு. அதான் நாணமாய் நடக்கிறாரு. எல்லா விஷயத்துல எவ்வளவு நாணமா எடுத்து நாணமா செயல்படுத்துறாரு. 5வது வார்த்தை, இயேசு உறவுகளை உதிரைகள் உள்ள பிள்ளை. உறவுகள்னா நம்ம உறவு ஒற்றான எல்லாமே நம்ம வந்து இது சண்டை போட்டா அப்படியே போயிடுவோம்ல, ஏதாவது உதறத்துல அப்படியும் இல்லாத எல்லா உறவுகள் சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க தாய் தகப்ப எல்லாமே பாதுகாக்கிறாங்க. நம்ம அப்பா அம்மா மட்டும்ன்றது இல்லை, நம்ம மாமியாரும் மாமனாரும் நம்ம தாய் சாணத்துல நல்லா பார்த்துக்கணும்னு சொல்றாரு. ஆண்டவர் வந்து இந்த வார்த்தை கொடுத்தது கோடி நன்றி. தான் தாயும் அதாவது தாயை குறிச்சு எல்லாவற்றையும் எவ்வளோ நன்மை, எவ்வளோ இந்த உலகத்துக்கு வந்து ரட்சிகரா வந்து எவ்வளோ பாடுகள் சுமந்து எவ்வளோ உபத்திரங்கள் செஞ்சு எவ்வளோ நன்மைகள் செஞ்சு எவ்வளோ அற்புதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செஞ்சு நம்மளுக்கு தான் தாய்க்கும் என்ன அது செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சார். அதே போல நம்ம அப்பா அம்மாவையும் நம்ம மாமியார் மாமனாரோ நம்ம கூட பிறந்தவங்களும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கணுன்றாரு. அதான் தேவன் ரொம்ப பிரியப்படுகிறார். இந்த வார்த்தை கொடுத்து ரொம்ப கோடி நன்றி. எல்லா கரங்களை தட்டி பேசும்போது கர்த்தர் நாமத்தில் விட்டு கொடுக்குறேன். என்னை பேசுறது பத்தணும். எனக்கு கர்த்தர் உணர்த்தணும். என்னை மறைச்சு கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். மத்தேயு 27:46 9 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகிட்டு 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் என் தேவனே ஏன் கைவிட்டேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க நின்றுருந்தவங்களுக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியவே இல்லை. சிலர் போய் தண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே நின்று கொண்டிருந்தவங்களுக்கு ஏலின்னு சொல்லி கூப்பிட்டான். அவன் எலியவை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி எலிய வரட்டும் தீர்க்க தரிசனி அவங்க வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்களா, இவருக்கு என்ன செய்கிறாங்கோ பார்க்கலாம் இருந்தும் காத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க. ஆனால் இவர் வந்து ஏலி எல்லாமே சமகத்தானே அப்படின்னாக்கா என் தேவனையே என்னை கைவிட்டேன்னு கேட்டார். தேவனையே என் கைவிட்டேன்னு கேட்டாக்கா எவ்வளோ பாடுகள் சுமந்தார். கூட இருந்த சிசுக்கெல்லாம் அவருக்கு துரோகம் செஞ்சாங்க. எவ்வளோ நம்ம பாவத்தெல்லாம் சுமந்தார். அந்த நேரத்தில் ஏன் என்னை கைவிட்டுன்னு கேட்கும்போது தேவன் வந்து பிரசங்கம் அவருக்கு மறையுது. தேவன் முகத்தை மறைச்சு கொண்டார்.
அநேக பாவங்களை நெருக்கும் போதெல்லாம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த இடைவேளை அதிகமாக உண்டாகுது. அதனால என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஏசப்பா கேட்குறாரு. ஆமென். கரங்களை தட்டி 28 நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். கர்த்தர் இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, தாகமாயிருக்கிறேன் அவர் கேட்கும்போது யூதர்கள் என்ன பண்றாங்க, ஒரு குச்சியில துணியை சுருட்டி அவர் தண்ணியில நினைச்சு அது அவர் வாய்கிட்ட எடுத்துன்னு போய் வைக்கும்போது யூதர்கள் அவர் ரொம்ப கொடுமை பண்றாங்க. அது அவர் வாய்கிட்ட கிட்ட எடுத்துட்டு போவாத எடையடி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க கர்த்தருக்கு. அப்போ ஏசப்பா சொல்வாரு, தாகமாயிருக்கிறேன் சொல்வாரு. வார்த்தை முடிந்தது. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்ந்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்ததுன்னா ஒரு சொல்ற வார்த்தை. மத்தேயு 27:50. ஆவியை விட்டார். இயேசு மறுபடியும் மகா சாந்தமாய் சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மத்தேயு 5:37. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். லூக்கா 33:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படியே சொல்லி ஜீவனை விட்டார். அர்ப்பணிப்பின் வார்த்தை. பிதாவின் சித்தத்தை முடித்தார். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. பிசாசை ஜெயித்து முடித்தார். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவத்தை சுமந்து முடித்தார். யோவான் 1:29. பிதாவே, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46. பிதாவே, உன் கையிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்பதுதான். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே எங்களுக்காக நீ மரித்து அவை நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே
இப்படிப்பட்ட வெள்ள திருசபையில் உம் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீங்கள் மரிப்பதற்கு முன்பதாக 7 வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்காக முக்காக பேசினவைகளை நாங்கள் தியானிக்கும்படியாய் கர்த்தர் தாமே கிருபை செய்தபடியாக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த உடைய கர்த்தரை புகழுகிறோம். பொறுப்படுத்த நேரத்துக்கு இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் வந்துட்டீங்களா? சோதனம் சோதனம் சோதனம். 7 முத்துக்கள் அழகாக பேசி தேவநாத்தை மகிமைப்படுத்தினார்கள். 7 முத்துக்களும் பேசி பிறகு நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஹல்லேலூயா. இருந்தாலும் 2-3 வார்த்தை பேசிட்டு போனால் தானே இது நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. டைம் பாருங்க, 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக மத்தேயு வாசிக்கும் போது 26ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது அவர் சிலுவையில் பாடுகள் பட போகிறார் என்பதை அவர் என்ன பண்றாரு, தன்னோடு இருந்த சீஷர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு, அவர் அறிவிக்க. 2ஆம் வசனம் வாசிப்போம். 2 நாட்களுக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். 3ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காயபா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியருடைய அரண்மனையில் கூடி வந்து, அல்லேலூயா அல்லேலூயா. எதற்காக கூடி வராங்க? ஏசப்பா ஊருக்குள்ள வர போறாரு. வரத்துக்கு முன்ன அவரை நம்ம என்ன பண்ணோம், அரெஸ்ட் பண்ணணும், கைது பண்ணணும் அப்படின்னு ஆலோசிக்கும்படியாக அரண்மனைக்கு என்ன பண்றாங்க, காயபா அரண்மனைக்கு வந்து என்ன பண்றாங்க, ஆலோசிக்கிறாங்க. அப்புறம் வசனத்தை வாசிப்போம். இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அல்லேலூயா. அவரை கொலை செய்யும்படியாக தந்திரமாக என்ன பண்ணாங்க, 1க்கு மேற்பட்டவங்க கூடி ஆலோசனை பண்ணினாங்க. என்ன பண்ணாக்கா, இப்போ பஸ்கா பண்டிகை வரப்போகுது. என்னது? பஸ்கா பண்டிகை வரப்போகுது. பஸ்கா பண்டிகை கவனிங்க, நம்ம ஊர்ல திருவிழா நடக்குதுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பெரிய திருவிழா பண்ணுவாங்க. அப்போ வெளியூருக்கு வேலைக்கு போனவங்க, வெளியூர்ல போய் குடும்பம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை கூடி வருவாங்க. அது என்ன பண்டிகை? பொங்கல் பண்டிகை. எங்க இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுங்க, சொந்த கிராமத்துக்கு பட்டணத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சொந்த பணத்தோடு என்ன பண்ணுவாங்க, அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. அல்லேலூயா. அப்படிதான் இந்த பஸ்கா பண்டிகை வருகிறது. இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியாக அவரும் வருவார். அப்பொழுது அவர் என்ன பண்ணாம கைது செய்யணும், அரெஸ்ட் பண்ணணும், என்ன பண்றாங்க, ஆலோசிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது சொல்றாரு, என்ன சொல்ற தெரியுமா, பண்டிகை காலத்துல போய் அவரை நம்ம கைது செய்தால் கலவரம் உண்டாகுமே. அல்லேலூயா. பண்டிகை காலம் வருவது, அந்த பண்டிகை காலத்துல நம்ம போய் ஏசப்பாவை கைது செய்தா கலவரம் உண்டாகும். அம்மே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்ன பண்றாங்க, அவர்கள் பேசுறாங்க. 12ஆம் வசனம் வாசிப்போம். அவள் அந்த இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் செய்கியாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அங்க ஏசப்பா வருவதற்கு கண்டு ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்கனாக்கா, அந்த தைலத்தை உடைச்சு அவரை மேல ஊற்றுறாங்க. இப்ப நம்ம சென்ட் அடிக்கிறோம்ல, யாராவது மரிசனை பண்றாங்க, பன்னீர் தெளிக்கிறாங்கல்ல வாசனையா இருக்கிறதுக்காக. அல்லேலூயா. அப்போ அங்க யூதர் முறைப்படி திருமணம் ஆகுறவங்க அந்த தைலத்தை வச்சுட்டு இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. தங்கிட்ட இருந்ததை எடுத்து நம்ம உடைச்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே ஊற்றுகிறாள் அந்த பெண். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு என்ன சொல்றானாக்கா, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக
மெத்தனமாய் செய்கை அதாவது ஒப்பா இருக்கிறது, என் அடக்கம் பண்ணுவதற்கு ஒப்பாக இருக்கிறது இந்த செய்கைன்றார். அல்லேலூயா. 14 அப்போது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசிரியத்திற்கு போய் 12 சீஷர்கள ஒருவன் யூதாஸ்காரியோத்து அவன் என்ன பண்றான், கடவுள் இயேசு காட்டி கொடுக்கும்படியாக அவன் எத்தனை சீன பண்றான், அவன் போறான். 15 நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? என்ன கொடுப்பீங்க? ஏசப்பாவை காட்டி கொடுக்கிறேன், கிறிஸ்தவர்களை காட்டி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு என்ன குடிப்பீங்க? அல்லேலூயா. அப்புறம் அப்படியே வாசிங்க. அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசு கொடுக்க உடன்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. அடுத்து 17 வாசிங்க. பஸ்கா பண்டிகை வரப்போகுது. என்னது? பஸ்கா பண்டிகை வரப்போகுது. அதுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஆடல் பாடலாம் பாடி என்ன பண்ணாங்க, ஏசப்பா என்ன பண்ணாரு, வரவேச்சாங்க. இவர் அடுத்து ராஜா இவரு ராஜாவா வந்தாக்கா என் ஊருக்கு நல்லது பண்ணுவாரு, எனக்கு இது கொடுப்பாரு, எனக்கு எம்எல்ஏ போஸ்ட் கொடுப்பாரு, எனக்கு தலைவர் போஸ்ட் கொடுப்பாரு, நான் என்ன பண்ணுவேன், இந்த போஸ்ட் வரும், அந்த போஸ்ட் நான் இப்படிலாம் வந்துடுவேன். கனவுகளை கண்டு அரோ ராஜா வந்துட்டாரு. அம்மே அல்லேலூயா. ஆடல் பாடி கொண்டாடுறாங்க. 28 போய் 18 வாசிக்கும் போது அதற்கு அவர்கள், நீங்கள் நரகத்திலே இன்னாரிடத்திற்கு போய் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய் என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷர்களோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சீஷருக்கு அந்த ஆள் யாருன்னு தெரியாது. ஆனா ஏசப்பா சொல்றாரு, போய் சொல்லு, என் வேலை வந்துருச்சு, நான் என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல வந்து பஸ்கா பண்டிகை கொண்டாட போறேன், ஆசரிக்க போறேனாக்கா அம்மா சோறு ஆகிட்டு போய் சொல்லுங்க. ஜெயந்தியம்மா போய் பாலாஜிக்கிட்ட சொல்லிடு, நான் சொன்னேன்னு சொல்லு, பாஸ்டர் குடும்பத்தோடு நாங்கள் வர போறோம், என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல வந்து சாப்பிட போறாரு, என்ன பண்ணுங்க, சாப்பாடு ஆயத்து பண்ணுங்க அப்படி என்ன பண்றேன். நான் என்ன பண்றேன், யாருக்கிட்ட சொல்ல அனுப்புறேன், வேலைங்கன்னு கிதியோன் கிட்ட சொல்ல அனுப்புறேன், போய் என்ன பண்ணு சொல்லுப்பான்னு. ஹல்லேலூயா. அவரும் போய் என்ன பண்றாரு, சொல்லிட்டாரு, ஆயத்தம் பண்ணிட்டாங்க. 21 வாசிப்போம். அவர்களோடு போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களுக்குள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன பண்ணேன், யார் வீட்டுக்கு போயிட்டேன், என் வீட்டுக்கு சொன்னேன், பாலாஜி வீட்டு தான் சொன்னேன், அவ வீட்டுல சாப்பிட்டு சொல்றேன், அம்மா இன்னைக்கு நான் சாப்பிட்டு இருக்கிறோம், எங்களில் ஒருவன், அதாவது நீங்க விருந்துக்கு போய்க்கிறேன், எதுக்கு பாலாஜி வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கேன், ஜெயந்தி அம்மா வீட்டுக்கு விருந்து போய்க்கிறேன், விருந்து சாப்பிட்டுன்னு சொல்றேன், என் கூட 12 பேர் வந்துக்கிறாங்க, என்ன பண்றேன், அந்த குடும்பத்தை சாப்பிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னை காட்டி கொடுக்குறவங்க இன்னைக்கு என் கூட இருக்கிறாங்க. என்னது, என்னை காட்டி கொடுக்குறவங்க என் கூட இருக்கிறாங்க, என்னை அடிக்க போறவங்க, என்னை அழிக்க போறவங்க என் கூட அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. 21 வாசிக்கும் போது அவர்கள் 22 நானா என்று ஒருவருக்கு ஒரு கேட்க தொடங்கினார்கள். நானா காட்டி கொடுப்பேன், நானும் உன்னை விட்டுட்டு போவேன், நானும் உன்னை அடிக்க போறேன், நானும் உன்னை அழிக்க போறேன். ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்றாங்க, பேசிக் கொள்கிறார்கள். அவர் பிரயுத்தமாக என்னோடு கூட தலைத்தில் கை கொடுக்கிறவனும் என்னை காட்டி கொடுப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு என் கூட 12 பேர் ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்குறான், அவன் யார் என்பது ஆண்டவருக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெரிஞ்சியே. ஆமென்.
துரோகம் பண்ணவங்க தெரிஞ்சு ஆண்டவர் பண்ணாரு தன் கூட அவர்களை வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருக்கு தெரியும், பிதாவாகிய தேவனுக்கு தெரியும், நாம் துரோகம் செய்வோம், பாவம் செய்வோம். ஆமென். அவரை மறுதலிப்போம், அவரை அவமானப்படுத்துவோம், அவரை துக்கப்படுத்துவோம் என்று தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய ரூபத்தின்படியாகவே மனுஷனை அவர் படைத்தார். யாரை படைத்தாரு? மனுஷனை படைத்தார். ஆமென். மனுஷனை படைக்கும் போதே தெரியும் இவன் தப்பு பண்ணுவான். ஆமென். அல்லேலூயா. இருந்தாலும் மனிதனை படித்து ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணாரு? அவர் ஊதினார். அல்லேலூயா. பிதாவுக்கு தெரியும், மகனே இந்த கனியை நீ புசிக்காதே சொல்லிட்டு போயிட்டார். என்னது? இது நீ தொடாத, அங்க நீ போவாத சொன்ன தேவனுடைய வார்த்தை யார் கேட்கல? ஆதாமும் ஏவாளும் கேட்கல. அம்மே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கேட்காம போனதுனாலதான் பாவம் நமக்குள் பிரவேசித்தது. அல்லேலூயா. நாமும் தேவனும் ஒன்றாக இருந்தோம். யாரு? அந்நியும் நாத்தனாரும் ஒன்னா இருக்கிறாங்க. என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, வீட்டுக்காமி ஏன் குழம்பு, ஏன் சோறு, ஊ சோறு, ஊ பொருள், ஏன் பொருள். அல்லேலூயா. அப்படிதான் பிதாவும் ஆதாமும் ஏவாளும் ஒன்றாக இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னா இருந்தாலும் அவங்களுக்குள்ள பாருங்க சத்துரு வஞ்சித்தான். அல்லேலூயா. அந்த வசனம் வாசிங்க. தெரியுமா எங்க வருதுன்னு? ஆதிகாமத்தில் வாசிங்க. பார்ப்பதுக்கு ரொம்ப அழகா இருக்கான், அவ அழகா இருக்கா. அல்லேலூயா. ஆதிகாமம் 50. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற மக்களே பாருங்க, பைபிள் ஸ்டடி சீக்கிரமா ஆரம்பிக்கணும். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பிதாவுக்கு தேவன் நம்பி இந்த பூமியை ஒப்படைக்கிறாரு. வானத்திலையும் பூமியிலையும் இருக்கிறது நீ பண்ணு, என்ன பண்ணு? ஆண்டு கொள்ளுனாக்கா நீ அனுபவிச்சுக்கோ, அதை நீ என்ன பண்ணு? பாதுகாத்துக்கோ, உனக்குத்தான். அப்புறம் வாசிங்க. பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும். அதுல வேணுமா? அந்த கனியை குச்சி போங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான
கண்ணுக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதிலிருந்து ஒரு நதியை ஓடி. ஓகே, அல்லேலூயா. இதெல்லாம் படிச்சுட்டு 7ஆம் வசனம் 3:7 வாசிங்க. 3:7 அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். அப்படின்னா ஆடைகளை உண்டு பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி 9ஆம் வசனத்தை வாங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது ஸ்திரீயானவள் விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவாக்குவதற்கும் இச்சிக்கப்படத்தக்கதாக விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷருக்கு கொடுத்தான், அவனும் புசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஆதாமே அடியே இந்த கனிதான் அவர் புசிக்க கூடாது தொடக்கூடாது சொன்னாரே அப்படின்னு அவன் கேட்டு இருந்தா இன்னைக்கு நீ நானும் கஷ்டப்பட தேவையில்லை. நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கவும் அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே அல்லேலூயா. அன்று ஆதாம் ஏவல் செய்த தவறு பாவங்கள் நிமித்தமாக இன்று சிலுவை சுமந்தார் இயேசு. ஆமென். யோவான் வாசிப்போம் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்றும் சொல்லப்படும் கபரஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். எங்க விருந்து சாப்பிடுவா? அப்பா வீட்டுக்கா? அங்க அம்மா வீட்டுக்கா? அவன் சகோதரர் வீட்டுக்கா போனாரு. என்ன போனாரு? எங்க போனாரு? அவர் தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு என்ன பண்ணாரு? கொல்கதா என்றும் சொல்லப்படும் கபரஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக, கீழ்ப்படிதல் நிமித்தமாக அடுத்து வர எல்லா தலைமுறையும் பாவத்தில் மூழ்கினார்கள். அல்லேலூயா. இந்த பூமி படைக்கப்பட்ட தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் அனைத்து மனிதர்களும் பாவியாக அவர்கள் மாறினார்கள். அல்லேலூயா. அந்த பாவம் கவனிங்க, இன்னைக்கு என்னுடைய பாவத்துக்காக மாத்த சிலுவை அவர் சுமக்கவில்லை. ஆமென். இந்த வெள்ளம் திருச்சபை மக்களுடைய பாவத்தை மாத்திரம் சுமக்கவில்லை. அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா மனிதர்களுடைய பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டு போனார். அல்லேலூயா. ஏத்துக்கினார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஏத்துக்கினார். மகளே, நீ என்ன பண்ணு? செருப்பு போடக்கூடாது, ஆனா நீ ஏரிக்கு போயிட்டு முள்ளு கொண்டு வரணும். ஆனா கத்தி கொண்டு போக கூடாது. கையிலேயே முள்ளு உடச்சிச்சு கட்டி என்ன பண்ணுவான்னு தூக்கிட்டு வரணும்னு சொன்னாமா. நான் போக மாட்டேன். அடிக்கிற வெயில செருப்பு இல்லாம கத்தி இல்லாம நான் எப்படி விறகு எடுக்க முடியும்? நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க. அம்மே அல்லேலூயா. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை அறிந்தவராக அவர் என்ன பண்றாரு? அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா. மத்தேயு வாசிப்போம் 27:31. 31.
அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கையிட்டு அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே பனியன் இல்லாம சட்டை இல்லாம யாரும் வந்துட்டா ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, சட்டை பண்ணி போடுவோம். அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, வெக்கமாயிடுமேன்னு சொல்லி. அந்த ஆண்டவராக இயேசு பாருங்க, அவரை குற்றம் சுமத்தி குற்றவாளியாக கருதி அவரை ஆடைகளை கழட்டினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆடைகளை கழட்டினார்கள். அவர் தேவகுமார் என்று அறியாமல் அவர் மகிமையே அவர் அற்று போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சிலுவையை சுமந்த இயேசு, இந்த சிலுவையில் சுமந்த இயேசு இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 2:24 சிலுவையில் உனக்காக நான் சுமக்க வேண்டிய சிலுவையை, நாம் சுமக்க வேண்டிய பாரத்தை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படியாக உனக்காக எனக்காக அவர் சிலுவையில் சுமந்தார். வாசிப்போம். நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. இந்த 1 பேதுருல 2:24 நம் பாவங்களை அவர் சுமந்தார். யாரு? நம் பாவங்களை, உங்கள் பாவங்களை ஆண்டவராக இயேசு என்ன பண்ணாரு? சுமந்தார். பாருங்க, சுமந்து என்ன பண்ணுங்க, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அல்லேலூயா. நான் சாக வேண்டிய பாவத்துக்காக நான் சாக வேண்டிய இடத்திலே, உங்களுடைய பாவத்துக்காக நீங்கள் சாக வேண்டிய இடத்திலே அவர் என்ன பண்ணாரு? அவர் செத்து, யாரு? எனக்காக நமக்காக அவர் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவை மேலே. ஆமென், அல்லேலூயா. என் குடும்ப பாரமே என்னால தூக்க முடியல, என் அண்ணன் தம்பி குடும்பத்தை நான் எப்படி நடத்த முடியும்? ஆமென், அல்லேலூயா. சொல்லுவாங்களே, என் பாரத்தையே என்னால் சுமக்க முடியல, என் குடும்பத்தையே என்னால் நடத்த முடியல, நான் இன்னொரு குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் சொல்றாருங்க. ஆனா நாம் சுமக்க வேண்டிய பாவத்தை, நான் சாக வேண்டிய அந்த இடத்துல அவர் செத்து, ஆமென், அல்லேலூயா, அவர் நீதிக்கு நம்மை பிழைத்திருக்கும்படி அவர் சிலுவை சுமந்தார். அவருடைய தழும்புகளால், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நசுகமானேன் புண்ணியாரின் காயங்களால், நசுகமானேன் புண்ணியாரின் காயங்களால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையை சுமந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, உங்களுடைய சுமைகளை நான் சுமந்தேன். அது உங்களுடைய பாரங்களையும், உங்கள் வியாதி, வறுமை, போராட்ட, சஞ்சலத்தை நான் சுமந்தேன் மாத்திரமில்ல, உங்களுக்கு அந்த அனுபவத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லி வசனம் சொல்றது. லூக்கால எடுப்போம் 14:27. 14:27 தான் சிலுவை சுமந்து எனக்கு பின் செல்லாதவன் எவனோ எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அல்லேலூயா. வாசிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க,
இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஊரு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், வீடு கிடைக்கும், ட்ரெஸ் கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும், நல்லா வாழ்ந்துடலாம் தான். எப்படி? உன்னை நீ அவருக்கு விட்டு கொடுக்கும் போது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நமக்காக கவனிங்க, எப்படிப்பட்டவனா கைவிடப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளும்படியாக இந்த சமுதாயம், இந்த சொந்தக்காரன், உன் நண்பன், உன் பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, உன்னை அவன் ஒதுக்கி வைத்திருப்பான். இந்த குடும்பம் சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லை, அவன் வீட்டுக்காரர் சரியில்லை, அவன் பையன் பொண்ணு சரியில்லை அப்படின்னு இந்த சமுதாயம், இந்த ஊர் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளும்படியாகவே ஆண்டவராக இயேசு தள்ளப்பட்டவர்கள். எதுக்கும் லாகி இல்லை, எதுக்குமே நீ லாகி இல்லை, படிக்க லாகி இல்லை, தொண்ணு கூட தெரியல, கீழே மேல இழிப்பிடிக்குது, எதுக்குமே இது லாகி இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார், அவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இனி நீ தீங்கு காணாது இருப்பாய், உனக்காக நான் சிலுவையை சுமந்தேன், உனக்காக நான் மரித்தேன், உனக்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 16:20. யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஆமென், ஹல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நமக்காக சிலுவை சுமந்தார். ஆமென். அவர் சொல்றாரு, நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டேன், உனக்காக நான் இருக்கிறேன், நீ என்ன பண்ணு, பொறுமையோடு இரு, பொறுமையோடு. ஹல்லேலூயா. பொறுமையோடு இரு, என்னோடு இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். ஹல்லேலூயா. நீ அழுவது பார்த்து உன் பக்கத்து வீட்டுக்கார அக்கத்து வீட்டுக்கார சந்தோஷப்படலாம், நீ புலம்புறத பார்த்து ஹாஹான்னு சிரிக்கலாம், இந்த உலகம் உன்னை பார்த்து பரியாசம் பண்ணலாம். ஆனா நீ என்ன பண்ணுங்க, அமைதலியாரு. கடைசியில் வாசிங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கவனிங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நமக்காக அவர் சிலுவை சுமந்து மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன், நம் தேவன், நம்மை தேடி வந்த தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்காக என் மனைவியோ, என் பிள்ளைகளோ, என் நண்பனோ, என் உறவுகளோ மரிப்பது ரொம்ப அரிது. ஆமென். ஆனா சொல்ல, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன் சொல்லலாம். ஆனா இந்த உயிரை கொடுக்கிறவர் ஒருவர் தான், கொடுத்தவரும் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்னைக்கு நம்ம உயிரை கொடுத்த நம்ம பிள்ளைகளை வளர்க்கலாம், கணவனை பார்த்துக்கலாம், மனைவியை பார்த்து கொள்ளலாம், நம்மளை தேடி வர சொந்த பந்தத்தை பார்த்து கொள்ளலாம். ஆமென். ஆனா கடைசி வரைக்கும் உன் பட்சத்தில் நிற்கிற ஒருவர் உண்டு, அவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சிலுவையை சுமந்தா நீ சீசனாக மாறலாம். இன்னைக்கு சிலுவையை சுமக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? ஆயத்தமா இருக்கீங்களா? இந்த வெள்ளம் கிராமத்தில் சபை எழும்ப பல தடைகள் எழும்பி கொண்டே இருக்கிறது. பாருங்க, நம்ம சபையில் இருக்கிறவங்க நீளம் நின்று போச்சு, கலா நின்று போச்சு, மில்கலாம நின்று போச்சு, டிமாண்ட் பண்றாங்க, புது இடத்துக்கு நான் வரேன். ஹல்லேலூயா. சபை எழும்பக்கூடாத படிக்கும், நாம் ஒன்றுபட்டவர்களாக கூடி வரக்கூடாத படிக்கு சத்துரு என்ன பண்ற, நம்மளை பிரித்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊர்ல கல்யாணம், மார்ல
சந்தனம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்க வந்து வீது கடைசி கல்லடியே சர்ச்சு மேல தான் வந்து வீது. அல்லேலூயா. ஊர்ல கல்யாணம் மாற சந்தம் எங்க எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் முதல் கல் எங்க வருது கடைசியா தூக்கி அடிக்கிறான். ஆமென். டம்முன்னு அது வீது. அல்லேலூயா. எதுவும் அறியாதவ நம்ம என்ன பண்றோம்? பாதிப்புக்குள்ள மாறுறோம். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வெள்ளம் கிராமத்துல சபை எழும்பப்பட வேண்டும், தேவனோட நாம மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல வாசிக்கும் போது சிலுவையை நாம் சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட பணம் இல்லைதான், நம்ம எய்மில் இருக்கிறோம், உடம்புல ஆரோக்கியம் கூட இல்லை, ஏதோ ஒரு வியாதி இருக்குது. அல்லேலூயா. பார்க்கறதுக்கு அழகா இல்லை, பார்க்கற பார்வை சரியா இல்லை, கண்ணு தெரியல, பிபி சுகரு இருக்கு, உள்ளத்துல இருக்கு, உடம்புல இருக்கு, எல்லாமே பாஸ் ஏதோ ஒரு குறைதான். அல்லேலூயா. ஆனா அந்த சிலுவையில் மத்தியிலும் நாம் யாரு சார்ந்து வாழ்கிறோம் என்பதே முக்கியம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீ கிறிஸ்துவுக்காக வாழ்கிறாயா? உன் பணத்துக்காக நீ வாழ்கிறாயா? உன் பதவிக்காக, உன் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, ஊருக்காக, சொந்த பதவி என்ன செய்வான், என்ன நினைப்பாங்க என்பது யாருக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் இன்று நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறாது. ஆமென். இன்னைக்கு நான் மைக்கு பிடிச்சி நானு பாடி இருக்க மாட்டேன், பேச மாட்டேன். எங்க அப்பா என்ன பண்ண பஜனை எடுக்கிறவர், அவர் விட நம்ம ஜிஞ்சகஜின் தான் என்ன பண்ண வச்சுக்கினேன். என் கிராமத்துல நானு சுற்றி திரிஞ்சிருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சாக போனாரு, உனக்காக மறைச்சேன் நானு, நீ எதுக்கு மகனே சாக போறேன்னு சொல்லி எங்க அப்பா இயேசு எங்க அப்பாவுக்கு தரிசனம் கொடுத்து அம்மே அல்லேலூயா அவர் மூலமாக நான் மீட்டு கொண்டார் என்னை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவருக்காக ஆண்டவர் உனக்காக எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு இயேசு மரித்தாருன்னு சொல்லி வாயிலையும் வயிற்றுல அடிச்சுக்கின்னு அழுகாம 40 நாள் நான் ஆண்டவருக்காக நான் என்ன பண்றேன், சாம்பல் நினைத்த நான் கொண்டாடுகிறேன்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாத்திக்கின்னு வாழ்கிற வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்துவ நமக்கு எதை சொல்கிறதோ அதன் பிரகாரம் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த எதை சொல்கிறதோ பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்க தான் அந்த வார்த்தை நம்மளை வழிநடத்தும். ஆகவே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஏன்னா உனக்காக மறைச்சு இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருந்தார். அல்லேலூயா. அவர் செத்து போட்டாரேன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு முறை அழுகாம கண்ணீர் சிந்தாம என்ன பண்ணோம், அவர் சிலுவையில் மரித்தது நிமித்தமாக நமக்கு ரட்சிப்பு கிடைத்ததேன்னு சொல்லி ஆர்ப்பரித்து சந்தோஷத்தோடு என்ன பண்ணோம், நம்ம கொண்டாடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நான் பிறக்கும் போது நான் பொண்ணுன்னு வச்சுக்கேன், நான் பிறக்கும் போது எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, பிறக்கும் போது 4-5 பொட்டுலாம் வச்சு பவுடர்லாம் அடித்து பூ வச்சு ஆம்பளை பையனை பொண்ணு அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். குழந்தை பிறந்தா பெரிய பொட்டு, டிஸ்டிக்கு பொட்டு, அந்த பொட்டு காலுக்கு நடுவில் ஒரு பொட்டு, அப்படி என்ன பண்ணுவாங்க, அமாவாசை பொட்டு போய் பெருசு பெருசாக வச்சு டிஸ்டிக்கு படக்கூடாதுன்னு பொண்ணை பையனை பையனை பொண்ணை பார்த்து அழக பாத்திரம் பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க. அல்லேலூயா. திருமணமும் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. திருமணம் பண்ண ஏதோ ஒரு காரணம் மொத்தமாக அந்த பையன் மனுஷன் போயிட்டான். உடனே அவங்க கூட போன உடனே அவங்க கூட என்ன பண்ண எல்லாமே சேர்ந்து பொட்டு போயிடும், பூ போயிடும், அழகு போயிடும், பவுடர் அடிக்கூடாது, நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது, ஏதோ ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அதுக்காக தான் என்ன பண்றான், நல்ல ட்ரெஸ் பண்ண போறான். அம்மே அல்லேலூயா. அப்படி இல்லை, நம்ம ஏசப்பா உனக்காக எனக்காக அவர் மரிச்சாரு, அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. அல்லேலூயா. சொல்லிட்டு போனார் நான் போறேன், திரும்பி வருவேன். அதுக்குள்ள என்ன பண்ண பரிசுத்த ஆவி தேற்றவாளர் என்ன பண்ண உங்களை அவர் என்ன பண்ணுவார், வாட்ச் பண்ணுவார். நம்ம அல்லேலூயா. உனக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏசப்பா 2000 ஆண்டுக்கு செத்துட்டாரு சொல்லி போட்டு பூ வச்சு போயிட்டாரு வரே அப்படின்னு துக்கமா கொண்டாடக்கூடாது. அல்லேலூயா. அதுவும் சொல்லுவாங்க, நம்ம ஏசப்பா உயிரோடு இருக்கிறாரு, ஏன் அவர் போட்டோ வைக்கணும்? அம்மே அல்லேலூயா. இப்போ நான் உயிரோடு இருக்கிறோமா, உங்க சர்ச்சில் என் போட்டோ போட்டு பூ வைப்பீங்களா? ஏன்? நான் தான் உயிரோடு இருக்கிறேன்னா. அதே போலதான் ஏசப்பாவும் அவர் செத்துட்டாரு, திருப்பி உயிரோடு வந்துட்டாரு. வந்த இயேசுவுக்கு இன்னும் பூவும் போட்டு வைக்கக்கூடாது. அம்மே அல்லேலூயா. நிறைய பாருங்க, எம்மாதம் சம்மதம்ன்றுவேன்,
இந்த பக்கம் லட்சுமியோ சிவனோ ஏதோ ஒன்று இருப்பாங்க, நடுவில் ஏசாப்பா இருப்பாங்க, இந்த பக்கம் முஸ்லீம் இருக்கும். அம்மே ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணுவான், மாலையும் போடுவான், பொட்டு வைப்பான், என்ன பண்ண குங்குமத்தையும் வச்சு சாம்பிராணியும் போடுவோம். ஹல்லேலூயா. கேட்டு எம்மதும் சம்மதம், ஏதாவது ஒரு கடவுளை காப்பாத்தாதான் ஒரு நம்பிக்கை தானே. ஆத்தலும் இல்லாம சேத்தலும் இல்லாம வாழுகிற கூட்டம் இல்லை நம்ம கூட்டம், நம்ம இயேசுவின் கூட்டம். ஹல்லேலூயா. நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறாரு, அவர் வருவாரு. வந்த பிறகு என்ன பண்ணுவான், அவர் பின்னாடி என்ன பாட்டு போடுவான், வெற்றி கோடி நாம் வீர நடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கோடி பிடிப்பார். மகளே நீ அஞ்சாதே மகளே, அஞ்சாதே மகளே, நீ அஞ்சாதே மகளே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நாம் வாழ போற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஆண்டவர் தந்தது. ஆண்டவர் தந்துட்டாரு சொல்லி ஐயோ இந்த வாழ்க்கை நீ சரியா அமைலேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அழுவதை விட, ஆண்டவரே இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி சொல்லி, இந்த வாழ்க்கையில துன்பம், போராட்டம், வியாதி, வறுமை, பிரச்சனைகள், எதிர்ப்பு வருதான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன பண்ண ஆண்டவர் வரப்போகிறார். அதற்காக நாம் என்ன பண்ணோம், ஆயத்தமாக வேண்டும். அப்படி கண்களை மூடுவோம். ஒரு நல்ல ஒரு சிஷ்யனாக சிஷியாக ஆண்டவரே இந்த பூமியில எங்களை வாழ எங்களை உருவாக்குவீராக. ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் கேட்போம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக மரித்து, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக நீர் செத்து, ஆண்டவரே எங்களுடைய நீதிக்காக ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே, அந்த கொல்கதா மலையில ஜீவனை கொடுத்த தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உண்மை ஆண்டவரே அந்த சிலுவை தியானங்களை நான் தியானித்து ஆண்டவரே உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் ஒரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து போன ஆண்டவரே அப்பா காரியங்களை நான் மறந்து போகாதபடிக்கு உங்களை நாங்கள் பின்தொடர கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவருடைய சிலுவை நாங்கள் சுமந்து கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க என் தேவனை நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனமாய் நீர் எங்களை தெரிந்து கொள்ளக்கிட்ட கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா இதை நாங்கள் உண்மையாய் தரித்திருக்க என் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. என் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோட இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவ ஊழியரை நீங்க இன்னும் மேன்மேல நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் வேதத்தில் உள்ள என்ன ரகசியங்களை கர்த்தர் நீர் வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க
ஆவியானவர் வந்து ஒவ்வொரு குடும்பமாய் ஆண்டவரே பேப்பராய் தனித்தனியாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்னொரு விசை கூட ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தையை பேசின பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், நேசமும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் அறிவாரே. ஆமென் ஆமென். நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அனுகிரகமும் நான் கூடி வந்து யாருடைய கர்த்தருடைய வருகையும் என்றென்று நிலைத்திருப்பதாக. சிலுவையை சுமப்பாயா, இந்த உலகத்தை ஜெயிப்பாயா. சிலுவையை சுமப்பாயா, இந்த உலகத்தை ஜெயிப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கே செலுத்திடுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya.